வணக்கம் இந்தியா. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு பெரிய வீழ்ச்சியை தழுவியதுன்னு சொல்லலாம். மெயினாக இன்றைக்கி ஓப்பனிங்லேயே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்லி லோவர் அரௌண்ட் 1 மணிக்கு 22,471 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டுதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த மிடில் ஈஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஒரு இன்டென்சிஃபை கன்சர்ன் குளோபலாகவே இருந்தது இல்லையா. அதனால் இன்னைக்கு நிஃப்டி 22,500க்கு கீழே முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. 621 புள்ளிகள் குறைந்து 22,492.65 முடிவடைந்திருக்கிறது. மேலும் அட்வான்சஸ் 126, டிக்ளைன்ஸ் 239. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கிறது. அதுபோல் பிராடர் மார்க்கெட்டும் பார்த்தோம்னா இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் ப்ரெஷர். அதுவும் 4%லேருந்து 3.5% வரலையும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் விழுந்திருக்கு. அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்ல ஸ்பைக் ஆகிருக்கு. பிகாஸ் அந்த ஒரு ஃபியர் கிரிப்பு அதில் 17 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து 26.73 இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அந்த ட்ரம்ப்போட இன்புட்னால வந்தது. கடைசியில் இப்போ என்ன ஆச்சுங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ துறைகளை பொறுத்தவரை மெட்டல், ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்சி பேங்க்ஸ் 5%லேருந்து 4.11% வரலையும் விழுந்திருக்கு. ஆல் செக்டார்ஸ் ஆர் இன் ரெட் டுடே. அதுபோல் ஹெச்எல் டெக், தென் பவர் கிரிட், இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி புல் ஆர்பிட்டில் இருந்தது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டைட்டன் அண்ட் ட்ரெண்ட், ஜியோ ஃபைனான்ஸ், அல்ட்ராடெக் இந்த பேர் ஆர்பிட்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட் முடிந்த பிறகு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் ரெசல்யூஷன் மியூச்சுவலாக நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, போஸ்ட்போன் ஆன் மிலிட்ரி ஆக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் 5 days. அதுக்குள்ள ஒரு மியூச்சுவல் டிஸ்கஷன் சொல்லியிருக்காரு, எய்தர் டைரக்ட் ஆர் த்ரூ த தேர்ட் பார்ட்டி. ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட். இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகளுக்கு மேலே விழுந்து இணையமாய் கொண்டிருக்கிறது. மேலும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கோல்டு அண்ட் சில்வர் கிட்டத்தட்ட 10%க்கு மேலே வீழ்ச்சி அடைந்தது. அதிலிருந்து ஸ்லைட்லி ரெக்கவர் ஆகி தங்கமும் பார்த்தோம்னா ஒரு 6,692 ருபீஸ் வீழ்ச்சி அடைந்து 1,37,800லையும், சில்வர் 9,660 ருபீஸ் இறங்கி 2,17,106. எஃபெக்டிவ்லி அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் சில்வர் கிட்டத்தட்ட $64 per ounce-உம், இது கிட்டத்தட்ட ஒரு $4,130 per ounce-உம் தங்கம் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் யுஏஇ என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அவங்க இந்த கேஸ் பிளான்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் நியூஸ். அதுபோல் சைனா என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அவங்களுடைய ஃபிஸ்கல் அண்ட் டேக்ஸ் ஹெல்ப் யூஸ் பண்ணி இந்த ஆயில் ப்ரைஸஸ் ஏற்றத்தை சரிகட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் அவங்களால என்னென்ன பண்ணி அதை சரி பண்ண முடியுமோ அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்தியாவிலும் இன்றைக்கி பார்த்தோம்னாக்க நமது பாரத பிரதமர் இன்னைக்கு உரையாடி இருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அன்பிரசிடென்டட் சேலஞ்சஸ்னால நம்மளுடைய ஒரு அழுத்தம் நம்மளுடைய எக்கானமியில் இருக்கக்கூடும். பட் இருந்தாலும் இதை இந்த டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ்லேருந்து ஒரு லாங் டைமாக இருக்கிறது நம்ம ஒரு ஷார்ட் டயத்துலேயே வெளில வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருக்காரு. அதுவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் பிராடர் மார்க்கெட்டில் செலக்டிவாக தான் பையிங்கை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் இன்றைய தினம் வீழ்ச்சியடைந்து 93.94 இருக்கிறது. அந்த ப்ரொலாங்கோட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல இந்த மிடில் ஈஸ்ட், அதுதான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஸோ இப்பொழுது சற்று முன் கிடைத்த தகவல் படி ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ட்ரம்ப் இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணினது, ஈரானும் அதை அக்செப்ட் பண்ணினது, இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால கிஃப்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 700 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்திருக்கிறது. அதுபோல் யூஎஸ் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து ஓப்பன் ஆகும் போல தெரிகிறது. ஸோ இவையெல்லாம் ஒரு கம்ப்ளீட் சேஞ்சஸ் சந்தைகளில் நாளைய தினம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை பார்த்தோம்னா 87.72 லட்சம்
வால்யூம் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் 12.7 லட்சம் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ 23,100 நாளைக்கு வந்து டார்கெட் வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.